So binomial distribution and binomial theorem basic formula NCX d power x q power n minus. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இங்க Pங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற இதுல வந்து சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ம்பாங்க. Q குடுக்க மாட்டாங்க. Q ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரொபோர்ஷனல் டெஸ்ட் பண்ண மாரி 1 - P. இதுதான் ஃபார்முலா Q ஓட வேல்யூ. சரிங்களா? இந்த Pங்கிறது என்ன? சக்சஸ், Qங்கிறது ஃபெயிலியர். அப்ப அந்த மாரி டைப்ல நம்ம கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அத வச்சு நம்ம பார்த்து இது பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ். மீன் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நவுன் பாராமீட்டர். இங்க என்னன்னா நவுன் பாராமீட்டர் ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா, நம்மளுக்கு Nனும் Pன்னு இருந்தா போதும், இந்த பாராமீட்டர் வந்து நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஜெனரல் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா, N, P நோட் பண்ணுவாங்க. P ஆஃப் N, P. சரிங்களா? இந்த 2 பாராமீட்டர் தான் மெயின் ஐடியா. இந்த 2 வேல்யூ இருந்தாவே நம்ம மீதி இருக்கிறத வச்சு என்ன கேஸ் கொள்றாங்களோ அதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா மீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா NP அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ NPQ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு, அதனால NPQன்னு நம்ம நோட் பண்ணுவோம். சரியாப்பா? ஸோ உங்களோட மெட்டீரியல் இருந்து எடுத்துக்கிறேன். ஒரு சில ப்ராப்ளம் நான் அவுட் சைட்ல இருந்து நான் கொடுக்குறேன், பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இங்க என்ன சொல்லி மாடியூல் 4. ஆமா, மாடல் 4 தான். டவுட் இருக்குதா மாடல் 4ன்னு? சரி, மேலே வந்துடுறேன். மாடல் 4ல பார்த்தீங்கன்னா மெயின் ஐடியா பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்சோ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும். அதாவது கண்டினியூஸ் என்னது, இது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டைப்ல கொடுத்துருப்போம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சம் இன்டர்வல் டைப்ல கொடுத்துருப்போம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா டைப்ல வரும். என்ன நீ வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த டேட்டா டைப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி. சரி, உங்களுக்கு இருக்கிறது இந்த எல்லோ கலர் ஷேடர் பண்ணதான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஜாமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க, பைனாமியல் நெகட்டிவ் இது எடுத்துட்டாங்க, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு மெயினா நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பைனாமியலும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பைனாலும் பாய்சான் நம்மளுக்கு சேம் தான். ஆஸ் வெல் அஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ ஆக்சுவலாக கண்டினியூஸ்னு போட்டுக்கிறாங்க. பட் நம்ம டிஸ்கிரீட் ஐடியா வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்குது. நான் டேபிள் வேல்யூ வச்சு கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்குது. மொத்தம் இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த 2 கொஸ்டின் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் நேற்று அனுப்புனீங்களா, அதனோட டேபிள் யூஸ் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஐடியா வரும். இது நாளைக்கு கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆல்சோ. நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய கேட்டோட கொஸ்டின்ல இது கம்பல்சரி ஒன்று இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாடுலோ 5, மாடுலோ 6 அண்ட் மாடுலோ 3 இது மூணுலயும் 3 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்துடும். நம்ம நடத்துற ஐடியா நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கும். இதுல 2 கொஸ்டின் வரதுக்கு உண்டான ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். மேக்ஸிமம் இந்த 2 டிஸ்ட்ரிபியூஷனே வந்துடும். அதுல ரேரா கேட்கறாங்கன்னா நம்மளுக்கு என்னது எக்ஸ்போனென்ஷியல் காமா, எக்ஸ்போனென்ஷியல் காமால இருந்து கேட்கலாம், என்ன இந்த 3ல இருந்து கூட கேட்கலாம். ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து, இன்னொன்று வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பல்சரி நார்மல் வருதுன்னா மேபி டிஸ்கிரீட் வந்து இது கேட்க சான்சஸ் இருக்குது இல்லையா? இது 2லையும் சேர்த்து ஒரு கொஸ்டின், இது 3லையும் சேர்த்து ஒரு கொஸ்டின், 5 + 5 கேட்கலாம். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு கேட்கும்போது அவங்க 5 + 5 வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்று டிஸ்கிரீட், ஒன்று வந்து கண்டினியூஸ் வந்து 5 + 5 கேட்க சான்ஸ் இருக்குதுன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால இது 3ல இருந்து 1, இதுல 2ல இருந்து 1 வர சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோ. சரியாப்பா? இது நார்மல் தான், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நோட்டேஷன் என்ன, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அது வந்துடும். பிங்கிறது சக்சஸ், கியூங்கிறது ஃபெயிலியர் அண்ட் எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள். எக்ஸுங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ சக்சஸ் ஆகும் எவ்வளோ ஃபெயிலியர் ஆகும் ரேண்டம் வேரியபிள். இதை மெயினாக இருக்க போது இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, இதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க, மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் 5. அப்போ மீனோட பரம்னா NP = 5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ரூட் ஆஃப் NPன்னு அர்த்தம், NPQன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ NPQ ஈக்குவல் என்ன கிடைக்கும், 2² மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா? என்னப்பா இன்னொரு சொல்லு. NPன்னு இருக்குல்ல சார்? NPங்கிறது மீன்ரா, நான் மேலே பார்மா கொடுத்துடலாம். மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா? ஆமா, மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து NP. வேரியன்ஸ் வந்து NPQ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரூட் ஆஃப் NPQ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து.
ஓகேவா? வேரியன்ஸ் ஆஃப் MPQ. மேலே ஃபார்முலா எழுதிட்டீல்ல? ஓ, அது எழுதுற. அதை வச்சு தான் சொல்லணும்னா அது ஜென்ரல் நோட் பண்ணுறது எப்படி நோட் பண்ணுவாங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி ஆஃப் என் கமா பின்னு நோட் பண்ணுவாங்க. இப்படி கொடுத்தாலும் இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். பி ஆஃப் என் கமா கியூன்னு கொடுத்தோம்னா இதுக்கு பேர் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். B of n, P. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து n ஆஃப் மியூ கமா சிக்மா ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே. பார்ப்போம். தெரிஞ்சுக்கோ, ஜஸ்ட் நோட்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ எதுன்னு தெரியாம நோட்டுறதை பார்த்துக்கோ. சரிங்களா? சரி, நோட் பண்ணிடல. அப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துக்கிறது. NPQ. ஓகே. டிட்டர்மைன் தி டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது P of x டிஸ்ட்ரிபியூஷனா நம்மளுக்கு என்ன பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ P of x ஈக்குவல் என்னன்னு கேட்கறோம். அப்போ P of x க்கு என்ன வேணும்? கண்டிப்பா கம்பல்சரி என்ன வேணும்? n, p வேணும். அப்போ மெயினா நம்ம என்ன பண்ண முடியும்? n ம் p யும் கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக் q ஓட வேல்யூ தெரியும். q ஓட வேல்யூ 1 - p. அப்போ இது மூணு வேல்யூ ஈஸியா தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம். டிட்டர்மைன் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ B of n, p கேக்குறாங்க. B of n, p is equal to nc p power x q power n minus x. ncx ரா? ncx p power x q power n minus x. ncx மேல வேற இருந்துச்சு. இல்ல அதான் கொடுத்துக்கிறோம். ncx அவங்க சின்னதா இருக்குது பாரு. ஆமா, அப்படி டைப் பண்ணிக்கிறாங்க. ncr இருக்குல்ல, ncr ஃபார்முலா. ஓகே, காம்பினேஷன். ஓகே. x இருக்குது மறந்துடாத. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப மீனோட வேல்யூ கொடுத்துட்டானா np = 5 np ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டானா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? root of npq. ஓகே, அப்ப அது ஸ்கொயர் எடுத்தா 4 ஆயிடுமா? root of npq is equal to 2. npq is equal to 4. q is equal to 4/5. 4/5. அப்ப p = என்ன கிடைக்கும்? 1/5 ஆயிடுமா? p is equal to ஓகே. சரி, அப்ப n வேணும்ல. n வேணும்னா நம்ம மீன் அப்ளை பண்ணணும். அப்ப n * 1/5 = எவ்வளவு? 5. அப்ப n = எவ்வளவு? 25. ஓகேங்களா? எப்படி சார் p வந்து 1 - q ன்னு எழுதிருக்காங்க? சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் சம் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி ஐடியா. சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் p அதோட காம்ப்ளிமெண்ட் q = 1. சரிங்களா? எப்பவுமே p - q தானா? 1 - q. q = 1 - p or p = 1 - சரி, ஓகே. ப்ராபபிலிட்டியோட ஐடியா தான். ஆக்சுவலி இது ப்ராபபிலிட்டி, இது பேர் என்னது? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டியோட ஐடியா தான் அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? n × 1/5 is equal to 5. n equal to 25. அப்ப p of x = என்ன எழுதலாம்? ncx 25 cx p power x 1/x x q 25 c x வேல்யூ என்னது? அப்படி எழுதிக்கணுமா? x வேல்யூ எது தெரியுது? நம்ம சக்சஸ் எவ்வளவு கொடுக்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். சரிங்களா? இதோட வேல்யூ வந்து 1/5. 1/5 the whole power x into q power 25. q வந்து 4/5. 4/5 the whole power 25 minus x. அவ்வளவுதான். என்ன டவுட் இருக்குதா? இல்ல. இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரிங்களா? x ஓட வேல்யூ கட்டினா x வந்து up to 25 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா n எப்பவுமே பாருங்க ncr ஃபார்முலா என்ன? r என்ன கண்டிஷன்? n is less than or equal to r is less than or equal to n ன்னு வரும். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. அதனால 0 ல இருந்து 25 வரைக்கும் கொண்டு வந்துக்கறாங்க. சரியாப்பா? சரி, இது ஒரு क्वेश्चन. இது நீங்க எப்படி போடுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். சரிங்களா? இத சொல்லி கொடுங்க. என்னப்பா? வேரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே. அதோட ரூட் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நம்ம ரூட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தேவையில்லை. நமக்கு என்ன np npq தான் வேணும்.
ஓ ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஓகே. அப்ப டைரக்டா வந்து இது என்ன கேட்கறான்? கமாண்ட் த ஃபாலோயிங் கேட்கறான். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாசிபிளான்னு கேட்கறான். பாசிபிளா இல்லையா நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப Q ஈக்குவல் என்ன கிடைக்குது? 9/5 பார். ம். அப்ப இது கிரேட்டர் than 1. ஒரு ப்ராபபிலிட்டியோட கேஸ் கிரேட்டர் than 1 வராது. அப்ப இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஓ ஓகே ஓகே. ஏன்னா ரெண்டையும் சேர்த்தினா 1 வரும். அப்ப Qவே வந்து உனக்கு இதாச்சுன்னா என்ன ஆகும்? இட்ஸ் நாட் பாசிபிள். QPN இல்ல Qவும் Pயும் வந்துட்டு கிரேட்டர் தென் 1 வரக்கூடாது. ஆமா ரெண்டையும் சேர்த்தினா 1 தானே. அப்ப P லெஸ் than 1 அதாவது நம்ம ப்ராபபிலிட்டியோட ஐடியா என்ன? 0 less than or equal to probability value is less than or equal to 1. இதுதான் ப்ராபபிலிட்டியோட ஐடியா. அப்ப இந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப அதனால வந்து நமக்கு என்ன ஆகும்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஓகே. ஆ சரி எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். வேற எதுவும் அடுத்தது எடுக்கமா? கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் வந்து அடுத்தது மூவ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இருந்தா நான் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுறேன். பாருங்க. சரி இது என்ன சொல்லிக்கிறேன் டாக்டர்? 8 coins are 8 காயின்ஸ்ங்கிறது என்னோட வேல்யூ டாஸ்டு சைமல்டேனியஸ்லி. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் அட்லீஸ்ட் 6. அட்லீஸ்ட் 6ங்கிறது வந்து ஸ்மால் எக்ஸ் ஆர் என்னன்னு போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் 6ங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? அட்லீஸ்ட் 6னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? அட்லீஸ்ட் 6 கரெக்டாப்பா? 6 கெட்ஸ். ஸோ கெட்ஸ்னோட ப்ராபபிலிட்டி என்ன? 1/2 கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி கெட்ஸுக்கு ஆப்போசிட் டெய்லர் டெய்லரோட ப்ராபபிலிட்டி 1/2. நம்ம காயினாவே இதுதான் நம்ம பேசிக் ஐடியா நமக்கு தெரியும். சரிடா கண்ணு? n equal to 8. ஆ எக்ஸ்ங்கிறது ஆக்சுவலா என்னது? ப்ராபபிலிட்டியா? எக்ஸ்ங்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க? ஸ்டார்டிங் சொல்லிக்கிறாங்க அந்த சக்சஸோட ஐடியா. சக்சஸ்ங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் கெட்ஸ் தானே. அவன் கெட்ஸுங்கிறான் அதான் வந்து 6 கெட்ஸுங்கிறான் அதான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரேண்டம் வேரியபிள்ரா எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள்ரா. அப்ப அந்த ரேண்டம் வேரியபிள் தான் நம்ம நோட் பண்றோம். சரிங்களா? சரி. அப்ப எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 6. அப்படின்னு என்ன எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 7 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அப் டு எது வரைக்கும் போவோம்? 8 வரைக்கும் போகும். ஏன்னா n வந்து 8 தானே இருக்குது. அப்ப 8 வரைக்கும். ஓகேங்களா? ம். அப்ப என்ன ஃபார்முலா? NCX 8C6 p பவர் x. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிங்க. NCX p பவர் x q பவர் n minus x. அப்ப p பவர் x னா 1/2 x 6 q also 1/2 என்ன கிடைக்கும்? 8 minus 6 plus 8c7 1/2 whole power 7 1/2 whole power 7 minus 8 minus 7 plus 8c8 1/2 whole power 8 அது 0 வந்துடும் அதை விட்டுருங்க. சரியாப்பா? ம். இதுல பார்த்தா ரெண்டுமே 1/2 தான். கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே 1/2 தான். எல்லா இடத்துலயும் என்ன கிடைக்கும்? 1/2 8ன்னு கிடைக்கும். இங்க பாருங்க இது 1/2 இது 1/2னால இது எல்லாத்துக்கும் காமன் வந்து 1/2 ஹோல் பவர் 8ன்னு காமனா வந்துரும். 8c மீதி இருக்கிற வேலையை நீ போட்டு சொன்னா முடிச்சிடலாம் ப்ராப்ளத்தை. அது என்னது? 8 கால்குலேட்டர் போட தெரியும்ல? இது வந்து 256 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கு இது 256 ஆனி. இது என்ன கிடைக்கும்? 8 into 7 divided by 2 into 1 plus 8 plus 1. இதையும் கட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4னா 28 32. அப்போ என்ன கிடைக்குது? 1/256 28 plus 8 plus 1 that is equal to 33 divided by 256. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? ஓகே. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு நார்மல் ஐடியா. இப்போ போடுற பாருங்களா, இதுதான் மேபி கேட்க சான்சஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போடுற கொஷின் அந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் நிறையவே கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது என்ன சொல்லிக்கணும்? என்ன ஐடியா? இப்போ போட்ட சாம்பிள் ஐடியா தான் நம்ம திரும்ப அப்ளை பண்ணிக்கணும். நம்ம போட்ட சாம்பிள் ஐடியா தான் திரும்ப நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இது எப்படி போடுவீங்க? என்ன ஐடியா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணி 10 coins are tossed.
என்னாச்சு? ஸ்டாப் இட். Find probability of getting இந்த at கொஸ்டினும் அடுத்த கொஸ்டினோட கான்செப்ட் தான் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை விட இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. போக போக நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது ரிவிஷன் வரும்போது பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கும், அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்ப்போம். சரி, இங்கே n வேல்யூ 10 தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இது காயின் கான்செப்ட். கண்டிப்பா ப்ராபபிலிட்டி கெட்டு 1/2, ப்ராபபிலிட்டி ஆஃப் டைல் வந்து 1/2. அதனால இது டைரக்டா நீங்க எழுதிங்க. சக்சஸ் ஃபெயிலியர் இதுதான் நம்மளுடைய ஐடியா. சரிங்களா? ஓகே பாப்பா. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் அட்லீஸ்ட்னா அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7. ரெண்டாவது கேஸ் என்ன சொல்றாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 7 கேட்டிருக்காங்க. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 7. தேர்ட் கேஸ் என்னட்டாங்க? அட்மோஸ்ட்ட்டாங்க. அட்மோஸ்ட் எப்படி நோக்குவேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 7. அவ்வளவுதான் கண்ணு. இது நீ மூணையும் கம்ப்ளீட் பண்ண ப்ராப்ளம் முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகே. போட முடியுமா இல்ல இது பண்ணிக்கலாமா? எதே இது ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணி சொல்றியா இல்ல அடுத்த ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். இல்ல அடுத்தது போலாம். அடுத்து போலாமா? சரி, அடுத்து கொஞ்சம் தியரிட்டிக்கல் கொஸ்டின் கொடுக்குறேன். x less than or equal to 7 னா 7ல இருந்து 0 வரைக்கும் போகணும். ஆமா ஆமா ஆமா. லெஸ் than or equal to அட்மோஸ்ட்னா நம்ம அதை எடுக்கணும். அதுல என்ன அதர்வைஸ் என்ன பண்ணலாம்? சூப்பர், நீ ஒரு கொஸ்டின் கேட்டு அதனால எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பாருங்க அப் டு 10 தானே. அப் டு 10 இது வரைக்கும் இது எது வரைக்கும் எழுதலாம்? p of x equal to 7 plus p of x equal to 8 plus p of x equal to 9 plus p of x equal to 10. அப்ப எத்தனை வருது? 1 2 3 4 வருது. இது 7 னா 0 ல இருந்து பண்ணா 8 வரைக்கும் வரும். அதனால என்ன பண்ணலாம்? 1 minus probability of x greater than 7 போட்டுக்கலாம். சரிங்களா? x greater than 7 போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ப என்ன p of x இந்த வேல்யூ மட்டும் நீ மிஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேல்யூ என்ன கிடைச்சது நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா வர்க் முடிஞ்சு. ரெண்டையும் எடுத்து மைனஸ் பண்ணினா முடிஞ்சு. சரிங்களா? ஏன்னா எப்படியோ 10 வரைக்கும் தான் போகும். இல்ல, எப்பவுமே 10 வரைக்கும் இல்ல. அவன் என்ன கேஸ் கொடுத்துக்கிறான்? n வந்து இங்க 10 வரைக்கும் தானே போகும். ஆமா, இந்த கேஸுக்கு n வந்து 10. போன கேஸுக்கு வேற இல்ல. கேஸ் ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஓகேவா? ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். சரிங்களா? ஒரு நிமிஷம் மேல போங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நோட் பண்றதா பண்ணிக்கோ. ஓகே. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் 7 மினிமம் 0வா? ஆமாடா. ஓகே. அட்லீஸ்ட் நமக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பா 7 இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளவு பாசிபிள்? மேக்ஸிமம் 10 தான் பாசிபிள். அட்மோஸ்ட் உனக்கு அட்மோஸ்ட் 7க்கு மேல போக சான்ஸே கிடையாதுன்ட்ட. அப்ப என்னது? கீழ வரலாம்ல. கீழ எது வரைக்கும் வரும்? 0 வரைக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன? இது 10th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச ஐடியா தான். இது என்னடா கொடுத்துக்கிறாங்க? இது p கண்டுபிடிக்கணும். p எப்படி கண்டுபிடிப்ப? நீயே சொல்லுங்க. p கண்டுபிடிக்கிறது. ஆமா, இங்க ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டின்னு மென்ஷன் பண்றது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேக்குறாங்க. இல்ல அந்த டாபிக். வெரி குட் क्वेश्चन. சூப்பர் क्वेश्चनடா. இங்க தான் பிரச்சனை. நீ அருமையான क्वेश्चन கேட்டுட்ட. இப்ப பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு போறேன்னு கேப்பீங்க பாத்து இப்பதான் கேக்குறேன். சரி, இது சொல்லவே இல்லை. அப்ப எப்படி நீ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணுவ? அருமையான क्वेश्चन. இப்பதான் நீ கேட்க வந்து ப்ராப்ளத்துக்கு. சூப்பர். சொல்றேன். ஏன் நம்ம இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம்? நார்மலா போட முடியாதா அப்படின்னு ஒரு क्वेश्चन. இப்ப நார்மலா போட்டு வச்சிருக்கோம். ஆமாடா, நார்மலா போறதுக்கு 1 காயினுக்கு போட்டுருப்ப, 2 காயினுக்கு போட்டுருப்ப, 3 காயினுக்கு போட்டுருப்ப. சரியா? இல்ல போச்சு. ஓகே. இல்ல, இது நார்மலா போடுடா. இதுக்கப்புறம் நீ பைனாமியல் ஃபார்முலா அப்ளை பண்ண. நீ கேட்ட क्वेश्चனுக்கு தான் வரேன். இது வந்து இது போட்டுட்ட. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? நார்மல் சாம்பிள் பிளேஸ் கண்டுபிடிக்க முடியாது. நினைச்சு பாரு. 3க்கு 8 வருது. 10 என்ன கிடைக்கும்? 2 பவர் 10. 2 பவர் 10 எவ்வளவு கிடைக்கும்? 1024 கிடைக்கும். சரிங்களா? இவ்வளவு ப்ராபபிலிட்டியா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு மெத்தட். ஆமா, அந்த இத போட முடியும். நீ வேற எதுலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காத. நார்மலா போட முடியாது. நார்மல் क्वेश्चन போட முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் வச்சு போட முடியாது. சரியா? அது ரொம்ப டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் யூனிட் வச்சு போட முடியாது. நார்மலா ப்ராபபிலிட்டி வச்சு போட முடியாது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா?
அது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க கரெக்டான கொஸ்டின் கேட்ட. இங்க என்னன்னா, மொத்தம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. டிஸ்கிரீட்க்கு இதுல வந்து 2 டெஸ்ட் அண்ட் கன்டினியூஸ்ல வந்து 4 டெஸ்ட் மொத்தம் 6 கொஸ்டின் சரிங்களா? 6 கேஸ்ல அங்க மேக்ஸிமம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்ல மாட்டான். எந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ்ன்னு சொல்லி சொல்ல மாட்டான். இந்த தியரிட்டிக்கல் படிச்சு நீயே தான் மூவ் பண்ண வேணும். சரிங்களா? என்ன சொல்றேன் புரியுதா? ஒரு சில கொஸ்டின் பண்ண நார்மல், பைனாமியல் குடுப்பான். மத்தபடி நீ போயிட்டீன்னு வச்சுக்கோ, எக்ஸ்போனன்ஷியலுக்கோ, காமாவுக்கோ அண்ட் வைபிளுக்கோ வந்து உனக்கு வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல மாட்டான். அது பாய்சனுக்கு நெறைய டைம் சொல்ல மாட்டான். சரியா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி தான். எப்படி நம்ம வந்து இந்த மாடுலோ 5ம், மாடுலோ 6க்கு என்ன டெஸ்ட்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அந்த n வேல்யூ வச்சு அண்ட் மீன் குடுத்துக்கிறானா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் குடுத்துக்கிறானா, அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம வந்து என்ன டெஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாரி இங்க என்னென்ன வேல்யூ குடுத்துக்கிறான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு, அதுல இருந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியா இருக்கும், எத அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வரும், நீ தான் செக் பண்ண போற. நம்ம மென்ஷனே பண்ணல, போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. இங்கேயும் பாருங்க ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தான் சொல்றான். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லல. சரியா? அப்ப நாம தான் அப்ளை பண்ணணும். சரியாப்பா? இப்ப நம்மளுக்கு என்ன ஈஸியா டிஸ்ட்ரிபியூஷன் என்னப்பா? மொத்தமா எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு? 2. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல மாட்டான். நாம தான் யூஸ் பண்ணணும். அப்ப நம்ம மொத்தமா எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு கேட்டாங்க. ப்ராப்ளத்துக்கு போலாமா? இல்ல இந்த இந்த இதுல இந்த மாடியூல்ல மொத்தமா 2 டிஸ்ட்ரிபியூஷன் தானே இருக்கு. பாய்சனும் இது ஒண்ணும். பாய்சான் இருக்குது, நார்மல் இருக்குது, அப்புறம் இவன் இருக்கிறான். ஏன்னா இப்பதான் மேல காமிச்சேன். என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் வந்து பைனாமியல். சரியா? 2வது வந்து பாய்சான். 3வது வந்து நார்மல். 4வது வந்து எக்ஸ்போனன்ஷியல். 5வது பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் வந்து காமா. 6வது பாத்தீங்கன்னா இவன் வைபிள். 6 டிஸ்ட்ரிபியூஷன் உங்க கொஸ்டின்ல இருக்கும். சரிங்களா? 6ல எது வேணா வரலாம். அதுல கம்பல்சரி சொல்லிட்டேன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட் 2க்கு வரும்னு சொல்லிட்டாங்க. சரியா? அது கம்பல்சரி வந்துரும். மீதி இருக்கிற 5ல எது வரும்னு சொல்ல முடியாது. 5மே தியரிட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். அப்ப எதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிட்டேன் இந்த மாடியூலுக்கு கிளாஸ் நோட்ஸ். அனுப்பிட்டேன். அத வச்சு தான் எடுக்கிறேன். அது வெளிய கொஞ்சம் எடுக்கிறேன். அத வச்சு உள்ளுக்கு கொண்டு வர போறேன். அனுப்பிட்டேன். கிளாஸ் நோட்ஸ் அனுப்பல. பிபிடி தான் அனுப்பிக்கிறேன். ரைட் அனுப்பியிருக்கேன். அனுப்பிக்கிறியா? சரி அப்படி நம்ம சைடுல இதை முடிச்சுட்டு வரலாம். சரியா? ம். இது என்ன எப்படி பண்ணுவ? பியோட வேலை என்ன, கியூயோட வேலை என்ன அப்படி பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். நீங்களே எழுதுங்க சார். பிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூன்ட்டு. சரியா? பிங்கிறது என்னது? ப்ராபபிலிட்டி வேல்யூ. இங்க என்ன சொல்லிக்கலாம்? 10 watches are selected at random. ஆமா. சொல்லுப்பா. பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? பி ஈக்குவல் டு 20 டிவைட் பை 100. சரிங்களா? இதை பி வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா. ஒரே நிமிஷம் ஒரு போனுப்பா. ஹலோ சார், வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். இல்ல அவர் தான் எதுவுமே சொல்லீங்களா? வீட்டுக்கு போயிருந்தா 5 days இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்துட்டாரா சார்? இன்னும் வரலைங்களா? ஓ, Thursday போற மாதிரி இருக்குங்களா? ஓ, ஓகே சார். ஓகே சார். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓ, சாரி டேக்கன். ஒரு இம்பார்ட்டன்ட் போன சரி அதை எடுத்துட்டேன். சாரி. பார்க்கலாமா? இப்போ பியோட வேல்யூ என்ன? 20 இது வரும். இது கட் பண்ணி என்ன கிடைக்கும்? பி ஈக்குவல் டு 0.2. சரியா கண்ணு? கியூ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 0.8 கிடைக்கும். சரிங்களா? அப்படியே சிரிக்கிறியா? சரி, அவன் என்ன கேட்டுக்கிறான்? n வேல்யூ எவ்வளவு, இது எவ்வளவுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? q எப்படி 0? ஓகே. p வந்து 0. n வந்து 10. சூப்பரா சொல்லிட்டு. n வந்து 10. அவ்வளவுதான், ப்ராப்ளமே முடிஞ்சது. n வந்து 10. இதுக்கு மேல நீயே போட்டுருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? தெரியல சார். டேய், 10 are defective, 10 are good, at least 1 batch is defective, at most 3 are defective. சரிங்களா? அது என்ன எழுதுறேன்னு சொல்லுங்க. டிபெக்டிவ் என்னன்னா நான் டிபெக்டிவ் இதுனா என்ன உங்களுக்கு தெரியுமா? டிபெக்டிவ் என்ன தெரியுங்களா? ஓகே. ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு கேளுங்க. சரி, ஃபர்ஸ்ட் டிபெக்டிவ் கேஸ்க்கு n ஈக்குவல் டு 10 ன்னு வெச்சுக்கோ. சரியா?
அப்ப என்ன ஆகும்? x ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? x ஈக்குவல் டு 10. சரிங்களா? ஏன் எக்ஸ் டிஃபெக்டிவா வைக்கிறோம்? எக்ஸ் குட்னு இருக்கலாம்ல, வைக்கக்கூடாதா? இல்ல x ஏன் டிவைட் இருக்குன்னா நம்ம p யோட வேல்யூ என்ன செலக்ட் பண்ணிக்கிறோம்? 20 ஃபர்ஸ்ட் வாட்ஸ் தான செலக்ட் பண்ணிக்கிறோம். அதனால வந்து நான் டிவைட்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் இது ரெண்டையும் நீ மாத்தி எடுத்திருந்தீங்கன்னா நீ மாத்தி சொல்லலாம். சரிங்களா? இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்? இங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்னு சொன்னாலும் அது வந்து இது டிவைட் 8 தான். அப்ப நீங்க pங்கிறது நம்ம சக்சஸ் என்ன எடுத்துக்கிறோம்? டிவைட் 8 தான் அது சக்சஸ்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? புரியல புரியுதாப்பா? சார். புரியுதா? டவுட் இருக்குதா? புரியல. தம்பி p எப்படி கண்டுபிடிச்சேன்? தெரியலையே. மேல ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 100க்கு 20 வந்து ஃபர்ஸ்ட் வாட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப என்னது? இந்த 20ங்கிறது என்னது? டிவைட் 8. அப்ப pங்கிறது என்னது? நம்ம சக்சஸ்னு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். அப்ப டிவைட் 8 தான் நம்மளுடைய சக்சஸ். சரியா? ம், ம். ஓகேவா? என்ன டவுட் இருக்குறியா? சரி. ஓகே. அப்ப என்னாச்சு? qங்கிறது என்னாச்சு? 0.8. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த முன்னாடி டிவைட் 8 கேக்குறாங்க. அதனால வந்து டைரக்டா x = 10 ன்னு நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? ம். என்ன எழுதணும்? அவ்வளவுதான். NCX ஃபார்முலா NCXனா 10C 10 p பவர் x p பவர் xனா 0.2 பவர் 10 into q பவர் 0.8 whole பவர் 10 minus 10. 10 minus 10 வந்து இது வந்து 1 ஆயிரும். இதனோட வேல்யூ என்ன? 10C 10 வேல்யூ என்ன? 1. அப்ப 0.2 whole பவர் 10. இதுதான் வந்து டிவைட் 8 ஓட கேஸ் 10 டிவைட் 8 ஓட கேஸ். சரியாப்பா? அடுத்தது 10 ஆர் குட்க்கு மறுபடியும் p எல்லாரும் of x. குட்னா என்னது? x வேல்யூ என்ன? 0. ஏன்னா டிவைட் 8 எதுவுமே இல்ல. அப்ப டிவைட் 8 என்னது? 0ன்னு எடுத்துக்கோ. கரெக்ட்டா? இது டிவைட் 8 20 வாட்ச் இருக்கு, 10 வாட்ச் டிஃபெக்டிவ்னா மீதி 10 நல்லது. அப்ப அதுக்கும் x = 10 எடுக்கலாம்ல? இன்னொரு சொல்லு. சார் 20 வாட்ச் எடுக்கறாங்க. அதுல 10 டிஃபெக்டிவ்னா மீதி 10 குட் இல்ல. அப்ப இதுக்கும் x 20 = எடுக்கல. 10. இங்க பாரு. 10 வாசஸ் ஆர் செலக்டட் தான் சொல்லிக்கிறான். இங்க பாரு. எது செலக்ட் பண்ற? 10 மட்டும் தான் எடுக்கறாங்க. இதுதான் நம்மளோட n வேல்யூ. இதுதான் நம்ம பார்க்கணும். n-க்கு 10மே டிவைட்டிவ், n-க்கு 10மே குட். சரிங்களா? 10 வாட்ச் எடுக்கறடா. 10 வாட்ச் எடுக்கும்போது 10மே டிவைட்டிவ் ஃபர்ஸ்ட் கேஸ். சரிங்களா? அடுத்து 10 செகண்ட் கேஸ் வந்து 10மே குட். சரிங்களா? இது வந்து டிவைட்டிவ் 10மே இது வந்து குட். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? சார் ஓகே சார். ஓகே. தேர்ட் ஒன் என்னது? இது வந்து x ஏன் x = 0 = போட்டுக்கோ. 0? ஒரு நிமிஷம் கீழ எழுதிக்கிறேன். செகண்ட் ஒன் முடிச்சிடலாம். செகண்ட் ஒன் வந்து p of x ஆன்சர் அடுத்தது அட்லீஸ்ட் 1 வாட்ச் இஸ் டிஃபெக்டிவ்னா அட்லீஸ்ட் ஒன் மோர் டிவைட் என்ன தேர்ட் ஒன்? greater than p of x greater than or equal to 1 ஆமா. இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுரு. சரிங்களா? இது போட்டா எவ்வளவு வரும்? அந்த 9 x வந்துட்டு x ranges from 1 ல இருந்து 1 ல 10 இருந்து வரைக்குமா? 10 வரைக்கும் போவோம். அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணலாம்? x less than 0 போட்டு that is equal to 1 minus x less than 1. x less than 1 போட்டு p of x equal to 0 ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? இது எதுக்கு? இது போட்டா up to 10 வரைக்கும் போகும்ல. சரி அப்ப என்ன ஒரே அப்ப 1 நிமிஷம். minus p of x less than 1 எடுக்கிறதா? ஆமா, காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம்ல. அது ஈஸி இல்ல. p of x less than 1 எப்படி எடுக்கிறது? 1 minus probability of x less than 1. less than 1 மீனிங் என்ன? 0 தானே. அப்ப probability of x equal to 0. ஓகேங்களா? புரியுதா? ம். அவ்வளவுதான். probability of x equal to 0க்கு நீங்க செகண்ட் கேஸ்ல என்ன ஆன்சர் போட்டுருப்பீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆன்சர் இங்க தூக்கி எழுதி போட்டு 1 ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா இதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது அட்மோஸ்ட் 3 ஆர் டிஃபெக்டிவ் p of x மோஸ்ட் 3 போது ஓகே 4 வரும். p of x less than or equal to 3. அப்போ p of x equal to 0 plus p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3. Okay. அவ்வளவுதான். இது செப்பரேட்டா தான் போட்டாகணும். நாலுமே தனித்தனியா தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது மூணையும் நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இல்லைன்னா இது பண்ணி இது 0 இதனோடது கிரேட்டர் போட முடியாது. மூணையும் தனித்தனியா தான் போடணும். பார்த்துக்கோ. சரியாப்பா? ஐடியா ஓகேவா? டவுட் இருக்குதா? ஓகே. சரி. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு சில டைம் கேட்டிருந்தாங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரிஞ்சது.
இது எப்படி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க போடுறேன். இந்த கொஸ்டின் எப்படி போடுவேன்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ வேல்யூ ஆஃப் பாயிண்ட் பி அண்ட் ஆல்சோ இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. n வந்து 6ன்ட்டாங்க. PQ கண்டுபிடிக்கிற மாதிரி ஐடியா. இது எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா 5 மார்க்கு ஒரு 5 மார்க்கு டிஸ்கிரீட், இன்னொன்று ஒரு 5 மார்க்கு வந்து கண்டினியூஸும் சொல்லிக்கிறாங்க. இது எப்படி போடுவீங்கன்னு ஐடியா கிடைக்குதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தம்பி இருக்கிறியா? ஐடியா கிடைக்குதா? பேசுனாதான் தெரியும். டேய் தெரியல சார், எடுங்க சார். சரி, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா தான். அப்போ என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட் ஃபார்முலா, ரைட் சைடு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட் ஃபார்முலா, n வேல்யூ வந்து 6ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன எழுதுவீங்க? 9 into 6c4 p power x q power p power 4 அதான் யூஸ் p power 4 எழுதிக்கிறோம். x ஓட வேல்யூ தானே 4. p power 4 இது வந்து 6 minus 4. கரெக்டாப்பா? ரைட் சைடு என்ன ஆகும்? ஓகே, 6c2 p power 2 q power 6 minus 2. ஓகேங்களா? இது வேல்யூ உனக்கு தெரியுங்க. 6p4னா 6 2 6, இது வந்து 62ன்னு எழுதுறோம். கரெக்ட்டுங்களா? 64ம் 62 ரெண்டும் ஒன்று தான். ஆல்ரெடி லாட் கிளாஸ் படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த டைம் டைரக்டாவே கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? 62 ஒண்ணா? ஓ தெரியாதா? நான் சொல்லிடுறேன் அந்த ஃபார்முலா. NCXக்கு 2-3 ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. NCR இல்ல சீனா ஃபார்முலா என்ன? n factorial by சரி, அதையும் கொடுத்துறேன். இத ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ. அடுத்து நீங்க கேட்கும்போது நார்மல் ஃபார்முலா NCR n factorial divided by r factorial into n minus r factorial. அது ஒரு ஃபார்முலா. அதோட இன்னொரு ஈஸியான ஃபார்முலா என்ன சொல்றானா, சப்போஸ் 5c2ன்னு வருதுன்னா இது எப்படி எழுதுறான்னா 5 into 4 divided by 2 into 1ன்னு எழுதிக்குங்கிறோம். இது ஒரு ஷார்ட்கட். இதுதான் நார்மல் ஃபார்முலா. இதுதான் NCRக்கு நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் ஃபார்முலா. சரிங்களா? மொத்தம் 3 ஃபார்முலா கொடுத்துக்கிறேன்டா. இது ஒரு நார்மல் கேஸ். இதுதான் பாசிபிள் ஃபார்முலா. அது பாத்தீங்கன்னா நம்ம பெரிய நம்பரா போச்சுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா 100C98ன்னு கொடுக்குறோம். இது நீ போட்டேன்னு நம்ம லென்த்தா போவோம். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம். எப்படி போடலாம்? 10098னா NCR-2 பெரிய நம்பரா போச்சுன்னா இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 2ன்னு ஆகும். அப்ப இது எப்படி எழுதலாம்? அது போட்டாலும் 100 factorial divided by 100 minus r அதெல்லாம் வரும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இது எப்படி எழுதலாம்? எப்படி சார் 98 வரும்? r வந்துட்டு 98, r minus 2னா 98 minus 2 96 தானே போடணும். 100ங்கிறங்க 100 minus 98ரா, n minus r தான் சொல்லிக்கிறேன். சாரி, மாத்தி சொல்லிட்டேனா? n minus r. நான் தப்பா கொடுத்துக்கிறேன். சாரி, n minus r இருக்கு. தேங்க் யூ டகன். இந்த இடத்துல n minus r போட்டுக்கணும். நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன். சாரி. இந்த இடத்துல என்ன ஃபார்முலா? n minus r. சரியா? NC n minus r. ஓகேவா? அப்ப அது 2ன்னு வந்து. சரியாப்பா? தேங்க் யூ. அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு கொண்டு வரதுக்கு. அப்ப இதையும் கட் பண்ணா 50. சரிங்களா? அப்ப பெரிய டைம் நீங்க வந்து இப்படி அப்ளை பண்ணாம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஐடியா தான் இங்க போட்டேன். 64னா 6CA 6 minus 4. ஓகே டன். ஓகேவா? இதுவும் கட் ஆயிடும். அப்ப என்னாச்சு? 9p power 4 q squared equal to p squared q power 4. இது கட் பண்ணிட்டு p power 4 q square is equal to p square into q power 4. 9p square is equal to q square taking root. அவசரமா ரூட் எடுக்காத. ரூட் எடுத்தீங்கன்னா அப்புறம் ஓகே அப்படியே பண்ணிக்கலாங்கறியா? 3p equal to q ஆ? q ஓட வேல்யூ 1 minus p ஆ? 1 minus p. 1 minus p is equal to 1 minus p. அப்ப 4p equal to 1. p is equal to 1 minus p. 4p is equal to 1. p is equal to 1 by 4. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு சில டைம் கேட்டுக்கிறாங்க. அதனால தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். சரிங்களாப்பா? சரி,
சரி, இதுதான் உங்க கொஸ்டின், உங்களோட பிபிடில இருந்த கொஸ்டின்ஸு. அதுதான் இங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது பார்த்துக்கோ. இப்ப இது நார்மலா உனக்கு ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்ப நார்மலா ம் புரிஞ்சுதுனா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியாப்பா? ம் ஸோ அப்படியே ஓட்டி விடுறேன். இது ஆல்ரெடி பார்த்தாவே உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். உங்க பிபிடில இருக்கிறதா ரைட். ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. ஓட்டிட்டா? ம் 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 ஆல்ரெடி நடத்துன கான்செப்ட் தான். அதனால அந்த ஐடியா தான் இருக்க போகுது. இது இங்க என்ன பண்ணியிருப்பாங்க? 1 மைனஸ் பி ஆஃப் மேல வரட்டா? 1 மைன் பி ஆஃப் எக்ஸ் இல்ல கீழே பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1னா ஆ. அது நான் சொன்னதுதான். நான் இப்ப சொன்ன அந்த x பார்ட் தான். வேல்யூ 6. ஓ ஓகே 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு 6 வரைக்கும் எழுதியிருக்கணுமா? ஆமாடா. அது நம்ம லேட் ஆகும்ல. ஓகே ஓகே ஓகேங்கன்னு ஓகே. பார்க்கணுமா? இல்ல இல்ல ஓகே. ம். இது என்ன சொல்லுது? எழுதிட்டேன். An irregular 6 phase die. சிக்ஸ் ஸ்பேஸ் டைடா டை இருக்குதுடா. அது சிக்ஸ் ஸ்பேஸ் இருக்குது. அது நம்ம டைனாவே சிக்ஸ் ஸ்பேஸ் இருக்குது நமக்கு தெரியும். Question ஆகும். ம். 3 even numbers. 5 rows. n வந்து 5. Is twice the probability it gives the 2 even numbers in 5 rows. So அந்த 2 டைம்ஸ் சொல்லி போட்டுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? 3 even number. அப்போ probability of x equal to 3 equal to 2 times of probability of x equal to 2 even. ஓகேங்களா? இந்த லைன்ஸ் இதான் சொல்லுது. சரியாப்பா? How many sets exactly 5 trials expected is a no even number out of 2500 sets. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் கொஸ்டின் எழுதிட்டு இருக்கேன். சரி, எழுதி பொறுமையா. சரி ஓகே. இந்த லைன் தான் இங்க எழுதிக்கிறேன். P of x equal to இங்க இருந்து இங்க வரைக்கும் படிச்சு பாருங்க. 6 space irregular எழுதாமா 3 even numbers in 5 rows is twice of the probability that this gives 2 even number in 5 rows. அப்படினது P of x equal to 3 equal to P 2 times of probability of x equal to. ஃபர்ஸ்ட் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னப்பா? ஃபர்ஸ்ட் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏய், ஒரு irregularன்னு சொல்லிட்டான்டா. எத்தனை பேஸ் ஒரு டைனாவே 6 பேஸ் தான் இருக்கும். சரிங்களா? ம் சரி. அது வந்து எத்தனை டைம் த்ரோ பண்றாங்க? 5 டைம் த்ரோ பண்றாங்க. அது த்ரோ பண்ணும்போது என்ன நடக்குது? 3 ஈவன் நம்பர்ஸ் வருதுன்றாங்க. சரிங்களா? அந்த டைஸ் அது ஈக்குவல்ட்டுன்றாங்க. ஈஸ்னா வந்து நம்மளுக்கு ஈக்குவல்ட்டு தெரியும். ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சிருப்பார். ட்வைஸ் ஆஃப் த ப்ராபபிலிட்டி தட் கிவ்ஸ் 2 ஈவன் நம்பர் இன் 5 த்ரோஸ். அதாவது 3 த்ரோஸ் கிடைக்கிறதும் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 2 டைம்ஸ் கிடைக்கிற ப்ராபபிலிட்டிக்கும் ஈக்குவலுங்கிறாங்க. சரியாப்பா? ம் அதை இங்க எழுதிக்கிறேன். சரியாப்பா? இது எதுக்குன்னா நம்மளுக்கு PQ கண்டுபிடிக்க கொடுக்கறதுக்கான ஐடியா. PQ இதுல வச்சு தான் கண்டுபிடிக்க போவாரு. n வேல்யூ தெரிஞ்சிச்சு, n வேல்யூ வந்து 5ன்னு. சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டோம்ல, இதை வச்சு PQ கண்டுபிடிச்சிருவீங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? Pயும் Qவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பின்னாடி அவன் என்ன கேட்கறான்? எக்ஸாக்ட்லி 5 ட்ரையல்ஸ். எக்ஸாக்ட்லின்னு சொல்லிட்டான். எக்ஸாக்ட்லினா x ஈக்குவல் டு 5ன்னு சொல்லியிருக்கான். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா
நோ ஈவன் நம்பர்ட்டா. நோ ஈவன் நம்பர்ஸ்னா நம்ம ஈவன் நம்பர் வச்சு PQ கண்டுபிடிச்சா அப்ப ஈவன் நம்பர் இல்லாம இருக்க ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்க போறோம். சரியாப்பா? சரி 1 பை 1 போடலாம். நீங்க பார்த்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஓகே. சரிங்களா? இப்போ என்னது? இது பை C3 PQ இது ஃபார்முலா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? சார் ஒரு நிமிஷம். ஆ. P of x equal to 3 ம். is equal to 2 times of P of x equal to 2. அது given. n வந்து 5 ஆல்சோ given. n வந்து 5 n ஆல்சோ. 5 crores. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. இங்க பாரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனே சொல்லல. நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அத பாத்துக்கோ क्वेश्चन தகுந்த மாதிரி. NCX. How many sets of exactly 5 trials can be expected to give no even number? அது கடைசி क्वेश्चन அது நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் PQ கண்டுபிடிப்போம். சரிங்களா? எனக்கு அதுவே என்ன எதுக்கு பி சார் ஒரு நிமிஷம் மாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒரே நிமிஷம் மேல வரும். அந்த லைன் எல்லாம் புரிஞ்சு இந்த கடைசி ஹவு மெனி செட் அது என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. சரிடா அதை இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா x equal to 5 5 trialsனா random variable x equal to 5 இந்த எக்ஸ்னா என்ன அது என்ன எடுக்கறன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் அது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் sனா என்ன ஃபர்ஸ்ட் sங்கனா சாம்பிள் ஸ்பேஸ் எக்ஸ்னா நீங்க எக்ஸ்னா என்னன்னு இந்த எந்த क्वेश्चनமே சொல்ல மாட்டீங்க. xனா random variable அதுல என்ன நடக்குதோ அதை தான் நம்ம x னு எடுக்கலாம். சரி random variable நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்பவே நீங்க கேட்பீங்க xங்கிறது என்னது ஒரு random variable. சரிங்களா? அந்தந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஈவென்ட் நடக்குதோ அதை தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? xங்கிறது ஒரு random variable. சரியாப்பா? இந்த ப்ராப்ளத்துல என்ன நடக்குது? ஒரு டைஸ் கான்செப்ட்ல வந்து இந்த லைன் கொடுத்துக்கிறான் பாத்தியா? இது என்ன சொல்லிக்கிறான்? இந்த டைஸ் கான்செப்ட்ல எக்ஸாக்ட்லி 5 ட்ரையல்ஸ் நடக்குதுங்கறாங்க. அப்ப அததான் அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ரேண்டம் வேரியபிள் சொல்லுவோம். இதுதான் நம்மளோட ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? ஓகேவா? இல்ல சார். எனக்கு எக்ஸ் எடுக்கவே தெரியல. எக்ஸ் எடுக்க தெரியலையா? கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாறண்டா. சரி நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருந்தே வர அது என்ன எக்ஸ் நம்ம எடுக்கிறோம் என்னன்னு பார்த்துட்டு அதுல இருந்து நீங்க மூவ் பண்ணா கரெக்டா இருக்கும். இதுல எது இல்ல அவனே சொல்லிட்டான். சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அவனே இது கொடுத்துட்டான். இந்த கொஸ்டினுக்கு பா. இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியலங்கிற. இதை பார்த்தீங்கன்னா டிபெட்டிவ் ஐட்டம் நான் டிபெட்டிவ் ஐட்டம் கேஸ் தான் இருக்குது இந்த ப்ராப்ளத்துல. சரிங்களா? டிபெட்டிவ் ஐட்டம் அண்ட் நான் டிபெட்டிவ் ஐட்டம் இருக்குது. இதுல நாம என்னென்ன எடுத்துக்கிறோம்? பிங்கிறது சக்சஸ் எடுத்துக்கிறீங்களா? இதை வந்து டிபெட்டிவ் ஐட்டம் எக்ஸ்னு எடுங்க இல்லைன்னா நான் டிபெட்டிவ் ஐட்டம் வந்து எக்ஸ்னு எடுங்க. இதுதான் நம்மளோட கேஸ். இந்த ப்ராப்ளத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுல வந்து 2 கேஸ் இருக்கும். ஒன்னு சக்சஸ் கேஸ் இன்னொன்னு ஃபெயிலியர் கேஸ் இருக்கும். அந்த சக்சஸ் கேஸ்ல நீ எக்ஸ்னு எடுக்கலாம் இல்ல ஃபெயிலியர் கேஸ் எக்ஸ்னு எடுக்கலாம். அப்ப மேக்ஸிமம் என்ன எடுக்கிறீங்க? x is a random variable. எதோட random variable is a டிபெட்டிவ் ஐட்டம். இங்க வந்து நம்ம டிபெட்டிவ் ஐட்டத்தை பத்தி பேசுறோம். அதனால டிபெட்டிவ் ஐட்டம் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கு. அதனால தான் அந்த x வச்சு நம்ம ப்ராப்ளத்தை மூவ் பண்ணோம். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளத்துல என்ன நடக்குது? ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர் கேஸ் நடக்குது. இந்த ப்ராப்ளத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர் கேஸ் நடக்குது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் x ஓட வேல்யூவை. சரிங்களா? இங்க n ஈக்குவல் டு 5 தெரிஞ்சிருச்சு. பட் என்னது காயின் டாஸ் பண்றீங்களா டையா? டையோட ப்ராப்ளம். அப்ப டையோட ப்ராப்ளத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்றான்? ஈவன் நம்பர் இருக்குதா நான் ஈவன் நம்பர் ஆக்சுவலா ஈவன் நம்பர் கேஸ் ஆட் நம்பர் கேஸ் நடக்குது. சரிங்களா? இங்க ஈவன் நம்பர் கேஸ் சொல்லிட்டான். அப்ப இங்க என்ன கொடுக்குறான்? நோ ஈவன் நம்பர்ன்றான். மேக்ஸிமம் ஈவன் நம்பர்னா xp the even number in that டைஸ். ஓகேங்களா? இல்ல நோ ஈவன் நம்பர் கூட போட்டுக்கலாம். என்ன வேணுமோ அதை போட்டுக்கோ. ரெண்டே கேஸ் ஒன்னு ஈவன் நம்பரா இல்ல நான் ஈவன் நம்பரா அத நீ அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஈவென்ட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோ. புரிஞ்சுதா பாக்க அப்படியே என்ன டவுட் இருக்குதா? புரியல. புரியல. ஏய் ஒரு ப்ராப்ளத்துல என்ன நடக்குதோ அதுதானே நம்ம ரேண்டம் வேரியபிள் எடுக்க போறோம். அது தெளிவா இருக்கா? என்ன என்ன அது எக்ஸ் டெஃபினிஷனாச்சு கொடுங்க சார். சும்மா ரேண்டம் வேரியபிள் ரேண்டம் வேரியபிள் ப்ராப்ளத்துல என்ன ஈவென்ட் நடக்குது? ஈவென்ட் பாத்துக்கிறியா? ஒரு ப்ராப்ளத்துல ஒரு ஈவென்ட் நடக்கும். அந்த ஈவென்ட்டை வந்து நம்ம மேக்ஸிமம் ரேண்டம் வேரியபிளா ஸ்லைட் பண்ணுவோம். இங்க என்ன ஈவென்ட் நடக்குது இந்த ப்ராப்ளத்துல? இவன் என்ன கொடுத்துட்டா? ஈவென்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துட்டான். ஈவென்ட் நம்பர் கொடுத்தா இன்னொரு ஈவென்ட் என்னவா இருக்க போகுது? ஆட் நம்பரா இருக்க போகுது. அப்ப x எய்தர் ஈவன் நம்பர் எடுங்க இல்ல ஆட் நம்பர் எடுங்க. புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளத்துக்கு? இந்த ப்ராப்ளத்தை ஒவ்வொரு சரி அப்ப x என்னது? நம்பர் ஆஃப் ஈவன் நம்பரா? ஆமா, நம்பர் ஆஃப் ஈவன் இன் தி த்ரோஸ் ஆஃப் டைஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? நான் முன்னொரு சொல்லி கொடுக்கணுமா? ஓகே. சரி ஓகே.
அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் 2 ஈக்குவல் டு இதுலேருந்து நம்ம PQ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்? Pயோட வேல்யூ தெரியாது. P பவர் எக்ஸ் Q பவர் n மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பை சி 2. ஏன் PQ கண்டுபிடிக்கிறோம்? இங்க P வேல்யூ Q வேல்யூ தெரியாதுல்ல. இங்க P வேல்யூ Q வேல்யூ கொடுக்கல. இந்த இதுதான் கொடுத்துருக்கோம். இதை நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட ஐடியா சொன்னோம்ல. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இப்படி தான் போட்டோம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம். ஓகே ஓகே சரி கீழே போங்க. இந்த ப்ராப்ளத்தோட ஐடியா தான் அவன் கொடுத்துக்கிறான். அதனால PQ பத்தி அவன் சொல்லல. அதனால வந்து PQ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சரி அப்படியே பண்ணு. இது என்னவோ 2 டைம்ஸ் ஆஃப் பை சி 2 P ஸ்கொயர்ட் இன்ட்டு QQ. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். NCR இதுன்னு இந்த வேல்யூ சேம், அதனால கட் ஆயிரும். சரிங்களா? அதனோட ஃபார்முலா படி இதுவும் கட் ஆயிரும். கரெக்டாப்பா? டவுட் இருக்குதா? NC3னா பை C3யும் பை C2 ஈக்குவல். அதனால இது ரெண்டையும் நான் கட் பண்ணிட்டேன். PQ Q ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் P ஸ்கொயர் QQ. இது ஒரு டைம் கட் ஆனா 1, இது ஃபுல்லா கட் ஆனா இது 1. அப்ப என்ன கிடைக்குது? PQ ஈக்குவல் டு 2 கிடைக்குதா? ஓ இது ஃபுல்லா கட் ஆயிடும். அப்ப P ஈக்குவல் டு 2Q கிடைக்குது. therefore P ஈக்குவல் டு 2 into 1 minus Q. P ஈக்குவல் டு 2 minus 1 minus P இது 1 minus P 2P. அப்ப 3P ஈக்குவல் டு 2. அதனால P ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 2/3 கிடைக்குது. P ஈக்குவல் டு 2/3. therefore Q ஈக்குவல் டு 1/3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? ஓகே. இப்போ அவன் என்ன क्वेश्चन கேக்குறான்? நோ ஈவன் நம்பர்ட்டா. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நீங்க கண்டுபிடிங்க. அது வந்து 25 செட்ஸ்ன்ட்டா. 25 செட்ஸ்னா நீ 2500 2500 நீ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துரும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? நோ ஈவன் நம்பர் என்னது? அப்ப x ஈக்குவல் டு 0. ஏன்னா xங்கிறது என்ன எடுத்தீங்க? ஈவன் நம்பர்னு எடுத்தீங்க. x வந்து ஈவன் ரேண்டம் நம்பர் பாசிபிள் சொல்லி எடுத்தீங்க. ஆனா இங்க ஈவன் கேஸ் இல்ல. அப்ப x ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இப்ப x ஈக்குவல் டு 0 என்னது? n வந்து 5, p வந்து 2/3, q வந்து 1/3. அப்ப NCX n னா 5 c 0 p பவர் 2 பவர் 3 whole பவர் 0 q பவர் 0 சாரி q பவர் 5 minus 0 வந்து 5. ஓகேங்களா? ஆல்ரெடி தெரியும் பை சி 1 ஓட வேல்யூ என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். இதனோட வேல்யூ 1ன்னு தெரியும். சாரி பை சி வேல்யூ 1 தான். பை சி 0 ஓட வேல்யூ 1 தான். அப்ப என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 0 ஓட வேல்யூ 1/3 பவர் 5. 81 243 வருது. இதனால தான் 243 போட்டுக்கிறோம். சரிங்களா? மொத்தம் எத்தனை செட் சொல்லிக்கிறோம்? இதே மாதிரி எவ்வளவு செட் சொல்லிக்கிறோம்? இது ஒரு செட்டுக்கு இந்த வேல்யூ. இது வந்து ஒரு செட்டுக்கு இந்த வேல்யூ. அப்ப மொத்தமா 2500 செட் சொல்லிக்கிறோம். அப்ப ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறீங்க? 2500 செட்ஸ் இருக்குதாம். இதே மாதிரி பாசிபிள். எக்ஸாக்ட்லி 5 ட்ரையல்ஸ்னா ஒரே நிமிஷம். how many sets of exactly 5 trials? அது யூஸே பண்ணல 5 ட்ரையலா? அதான்டா x வந்து 5 ட்ரையல்ஸ் நோ ஈவன் நம்பர்னு ஒரு வேர்ட் கொடுத்துக்கறான்ல. ஒண்ணு x ஈக்குவல் டு 5 ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா நோ ஈவன் நம்பர்ல. நோ ஈவன் நம்பர்னால 0 எடுத்துக்கிறேன். புரியுதா? சரி 5 ன்னு எடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ் என்ன கிடைக்கும்? ஆட் நம்பர் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி 5 ட்ரையல்ஸ் பட் நோ ஈவன் நம்பர்ன்ட்டான். அதனால x ஈக்குவல் டு 0 போடுறேன். சரியா? இந்த நோங்கிற வேர்டு கொடுக்கலைன்னா x ஈக்குவல் டு 5 ன்னு போட்டுருப்பேன். சரியா? அதை எப்படி போட முடியும்? நான் தான் x நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்னு வச்சிருக்கேன்ல. ஆமா. அப்புறம் எப்படி x 5 போட முடியும்? ட்ரையலுக்கும் ஈவன் நம்பருக்கும் நீங்க லிங்க் பண்றீங்க. டேய் ட்ரையல் இருந்துட்டு போகுதுடா. அது என்ன கிடைக்குன்னு சொல்லி போட்டிருந்தானா? எக்ஸாக்ட்லி 5 ட்ரையல்ஸ் can be expected all even numbers கொடுத்திருந்தானா? இந்த லைன் இப்படி கொடுத்திருந்தானா என்ன பண்ணிருப்ப? சரி ஓகே. அப்ப x ஈக்குவல் டு 5 ன்னு எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? இது வந்து 2500 divided by 243. So நியர்லி இப்போ 11 போட்டுக்கிறோம். 10 போட்டுக்கிறோம். 11 கூட இருக்கலாம். 243 னா 2070. ஓகே நியர்லி 10 வருது. அதனால அவன் 10 போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? டவுட் இருக்குதா? சரி ஓகே அடுத்தது.
சரி ஒரு நிமிஷம் அடுத்தது பைனாமில் போறதுக்கு முன்னாடி இது பாய்சான்ல இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. அத முடிச்சுட்டு போலாம். அதுலயும் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது. நான் ஆல்ரெடி பாய்சான் போட்டுட்டேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஃபிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்க சான்ஸ் இருக்குது. நெறைய டைம் கேட்டுக்கிறாங்க. அது கடைசியா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் இப்பவே முடிச்சிடுறேன். மேபி இந்த சார் பார்ட் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க சார். உங்க கிளாஸ் நோட்ல தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட்க்காக இதை கொடுக்குறேன். சரியா? கிளாஸ் மெட்டீரியல் தான் இருக்குது உங்களுடைய கிளாஸ் மெட்டீரியல். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இப்போ நான் அனுப்புனேனே அது இருக்குதா? அது இப்பதான் பார்க்குறேன். அதுல இருக்கா? ஒரே நிமிஷம் செக் பண்றேன். அது இப்பதான் அனுப்பிக்கிறேன். ஆல்ரெடி அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். பைனாமில் தானே இது? பைனாமில் இந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்டோட கான்செப்ட் இருக்குது. ஓகே. எடுத்து முடியும் பாய்சான் பைனாமில் 2 பார்லாம் கொடுத்துட்டாங்க. ஷேர் பண்றேன் பாரு. ஒரே நிமிஷம் அதை அப்படி ஷேர் பண்ணி. சரி. தெரியும் நினைக்கிறேன். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பைனாமிலோட இது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதை நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து பாய்சனோட இது கொடுத்துக்கிறாங்க. சரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்னது? அவங்க கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க பார்த்துக்கோ. இதை வேணா கட் பண்ணி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை உனக்கு பார்த்து தெரியுமா பார்த்துக்கோ. ஓகே சார். இல்ல நீங்க எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு இப்போ ஏதோ ஒரு டாபிக் சொன்னீங்க. அது ஃபிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அது இருக்குது. எக்ஸ்ட்ரா நீ பிபிடி ஒன்று அனுப்புறீங்களா? அந்த பிபிடி பிபிடி ஃபுல்லாக முடிக்க வேண்டாமா? சரி நான் இது உள்ளுக்குள்ள பார்த்துக்கிறேன். அது இருக்குது. ஃபிட்டிங் த கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் பார்த்துக்கிறேன். எக்ஸ்போனன்ஷியல் காமா இதுதான் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் வைபல் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஃபுல்லாக முடிக்கல. இது மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டிஸு காமா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஏன் ஃபிட்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல? ஏன்னா பிபிடி இருக்குது. ஃபிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல. இது என்னது? இது வேற எடுக்குது. இது வந்து ரெகர்ஷன் லைன் எடுக்குது. இது கிடையாது. ரெகர்ஷன் லைன் அது. ஃபிட்டிங் கொடுக்கல கண்ணு நடத்திட்டே வேண்டாமா? ஆக்சுவலாக பிபிடியில் இருக்குது. பிபிடின்னு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். இது வந்து கடைசி இதில் வந்து ஃபிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிறாங்க. இங்கதான் இது இருக்குது பாரு இந்த கான்செப்ட். இதுதான் நான் எடுக்கலாம்னு எடுத்தேன். ஃபிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நாளைக்கு இது கேட்டோம். இன்னைக்கு அடுத்த டாபிக் போகும். இது ஈஸியா? ரொம்ப ஈஸி. முடிஞ்சுன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. இதுக்காக நீ போய் அடுத்த கிளாஸ் அடுத்ததுன்னு போயிட்டு இருக்காது. இது கண்டினியூஸாக இருந்தால் முடிஞ்சிடும். உனக்கு இந்த கான்செப்ட் வேணும் சரி. என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. அது இருந்தாலும் சரி. இது என்னடா வெறும் மீன் கண்டுபிடிச்சா போதும்டா தம்பி. இங்க பாரு டேபிள் கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாங்க. இந்த டேபிள் கொடுத்துருவாங்க. டேபிளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். மீனோட ஃபார்முலா இது. ஆல்ரெடி உனக்கு தெரியும். சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை எஃப்னு. ஒரே நிமிஷம். எக்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஓகே. எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தியரட்டிக்கல் ஃப்ரீக்வன்சியா? ஒரே நிமிஷம். இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. இதனால கட் பண்ணி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற பாரு. சரியா? ஒரே நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடலாம். இது ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? ஒரே நிமிஷம் இருக்கு. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற நம்ம ஈஸி தான். இது போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா கேட்டிருக்கிறாங்க. உங்க இதுலையும் கேட்டுங்க. கேட்டவனையும் கேட்டுக்கிறாங்க அண்ட் ஆல்சோ எண்ட் செமஸ்டர் பேட் எக்ஸாமையும் கேட்டுக்கிறாங்க. சரியா? சரி. அது ஃபேக்கல்டி தகுந்த மாதிரி மாறுகிற பட் இது கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் எடுத்து போட்ட பாரு. சரி இந்த ஃபார்முலா வேணும்னா உங்க சார் நடத்துகிற ஃபார்முலாவை வச்சு முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X இதுதான் நம்மளுக்கு வேணும். பட் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது N என்ன, F என்ன, P என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரியா? நம்மளுக்கு தேவை இந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு வேல்யூ வேணும். அப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா வச்சு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா 2 லிங்க் பண்ணி P, Q, N எல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? அதுதான் நம்மளுடைய ஐடியா. சரிங்களா? அதை வச்சு நம்ம ஒவ்வொரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸ் பார் வந்து நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்பி இங்கே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ இதனோட ஃபார்முலா படி என்னது? எக்ஸ் பார் வந்து இந்த டேட்டா படி சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். இதுதான் ஐடியா. கரெக்டுங்களா? அப்படியா? ஏய் மீனோட ஃபார்முலாடா. சரி ஓகே. அப்போ இது எப்படி போடுவேன்?
ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க. இது கடைசியா பார்த்து இது தியரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி, இது கடைசியா பார்த்து இது உனக்கு இப்போ புரியாது. இதுக்குள்ள பார்த்துக்கோ. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுவியா? மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 192 கிடைக்குது. இது வந்து என்னது? கேபிட்டல் N வந்து 80 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 2.4 கிடைக்குது. சரியாப்பா? இது ரெண்டையும் ம் டிவைட் பண்ணி போட்டா 2.4 கிடைக்குது. அப்ப NP யோட வேல்யூ என்கிறது 2.4. சரிங்களா? ம் என்னோட வேல்யூ 6. எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ 6 இருக்குது. அப்ப n ஈக்குவல் டு 6 என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. இந்த n போடும். இது வந்து கேபிட்டல் N ஃப்ரீக்வன்சியோடது. இந்த n வந்து 6 ஆகுது. அதனால 6 போட்டாங்க. 6 போட்ட முன்னாடி என்ன கிடைக்குது? D வந்து 7 தானே. அது 0 எடுத்துக்கல. சரிங்களா? இங்க கவுண்ட் பண்றது வந்து இன்டிஜர் கவுண்ட் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. 6 தான் கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. சரியாப்பா? ஓ ஓகே. அப்ப இதுங்க என்னாச்சு? n ஈக்குவல் டு 0.4 அண்ட் சரி சார் ஏன் 7 தான் சார் வரும்? 7 வேல்யூ இருக்குன்னா 7 தானே போடணும். 7 தான் போட்டுக்கிறேன். உங்க சார் போட்டுக்க. நான் பார்க்கும்போது அதான் பார்த்தேன். எதுக்கு அப்படி போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா 7 தான் எடுக்கணும். 7 தான் எடுக்கணும். நான் இன்னொரு கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கிறேன். 1 2 3 இல்லடா கண்ணு 0 எடுத்துக்கிறது இல்லடா கண்ணு. 0 பாசிபிள் எடுத்துக்கிறது இல்ல. சரியா? ஐயா 0 பாசிபிள் எடுத்துக்கல. ஸ்மால் n தானே. ஸ்மால் n வந்து 0 பாசிபிள் எடுத்துக்கிறது இல்ல. ஓகேங்களா? x வேணா எடுத்துக்கோங்க. என்னங்கிறது வந்து 0ங்கிறது எடுத்துக்கல. இங்க இன்டிஜர் பார்ட் எவ்வளவு? 1 2 3 தான் இருக்குது. அப்ப அந்த 3 தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா ஓகே எதனாலனா n ஈக்குவல் ஏன் 0 எடுத்துக்கலைன்னா n ஈக்குவல் 0 எடுத்துட்டா r ஓட வேல்யூ 0 ஆயிரும்ல. அப்ப n வந்து ncx ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அப்ப நாம வந்து n ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் 0 தான். இங்க வந்து இந்த 0 எடுக்க முடியாது. சரிங்களா? n வந்து 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். x தான் வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ம் as per ஃபார்முலா படி p பவர் x q பவர் n minus x. இந்த ஃபார்முலா படி x வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். n வந்து 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதனால வந்து இந்த 0ங்கிறது எடுத்துக்கிறது இல்ல. ம் ம் ஓகே இப்போ PQ எடுத்துட்டீங்களா? PQ வரது கண்டுபிடிச்சிட்டியாப்பா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இப்போ n ஈக்குவல் டு 6. ஆ சரி p இஸ் ஈக்குவல் ஓ f பார்க்க கூடாது, வெறும் x லைன் மட்டும் தான் பார்க்கணுமா? ஆமா. n எடுக்கிறப்போ என்ன எடுக்கிறப்ப இன்னும் சொல்லு. n எடுக்கிறப்ப வெறும் x தான் பார்க்கணுமா? கவுண்ட் பண்றடா எத்தனை வேல்யூன்னு. எத்தனை அதான் வேல்யூ x கவுண்ட். சரி நான் இப்போ f ல கவுண்ட் பண்ணா எனக்கு 7 வந்துடும்ல. எப்ப கவுண்ட் பண்றியா? அது நான் கேக்குறது இப்ப இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்லையா? இந்த ஃபார்முலா வந்து n is not equal to 0. அப்ப 1ல இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். சார் சரிங்களா? நான் x ல கவுண்ட் பண்றீங்களா f ல கவுண்ட் பண்றீங்களா என்னங்கிறது கேக்குறேன். என்னோட தான் கவுண்ட் பண்ணணும். x ல கவுண்ட் பண்ண கூடாது. என்னோட வேல்யூ என்ன? 1ல இருந்து பார்க்கணும். சரியா? சார் அப்போ x ல தான் சார் கவுண்ட் பண்றீங்க, x ல கவுண்ட் பண்ண கூடாதுங்க நீங்க. புரியுதுடா? சார் இப்போ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எப்படி இங்க வந்து x f ங்கிறது இந்த x இருக்கு? கேபிட்டல் x டா. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஐடியா. நான் வந்து ப்ராபபிலிட்டிக்கு மாத்துறேன். ஓகேங்களா? ரெண்டையும் சொதப்பிராத. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஐடியா வந்து நான் ப்ராபபிலிட்டிக்கு மாத்துறேன். சரிங்களா? 2x இந்த xங்கிறது என்னன்னா இது வந்து சார் கிவன் நான் டேட்டா. என்ன சொல்லு சொல்லு. 7 டேட்டா இருக்கு, நீங்க வந்துட்டு 6 தான் எடுக்கிறீங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு ஏதோ x 0ல இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாதுங்கிறீங்க. நான் ஆனா f சொல்றது ல ஸ்மால் n ங்கிறது இருக்கு. கவுண்ட் பண்றது. கவுண்ட் பண்ணும்போது இந்த x வேற இந்த n வேற. சரிங்களா? இந்த xங்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. இந்த xங்கிறது வந்து ஈவென்ட். ப்ராபபிலிட்டிக்கு வர ஈவென்ட். சரிங்களா? இந்த இந்த x சேம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சரியா? இது வந்து நம்ம வந்து இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராபபிலிட்டி டேட்டாக்கு மாத்த போறோம். இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாத்த சார் போறோம். நான் இந்த டவுட்டே கேட்கல சார். நான் வேற கேட்டேன். ஓகே விடுங்க. நான் ஒரு ஐடியா சொன்னேன் அது புரிஞ்சுதா? இப்ப NCXக்கு வந்து n வந்து 0ன்னு எடுத்துக்க கூடாது. அவ்வளவுதான். சரியா? அத மட்டும் மைண்ட் வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் டேட்டா வந்து மொத்தம் 6 தான் நம்ம கையில இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கோ. சரிங்களா? எப்பவுமே எப்பவுமே 1 கம்மி பண்ணிக்கணுமா? ஆமா. ஏன்னா x வந்து லெஸ் தென் n அதாவது NCR தானே. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அங்க 0 இல்லாம 1 வேற ஏதாச்சும் இருக்குது. 1ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அப்ப என்ன எடுக்கணும்? அப்ப எடுத்துக்கோ. அப்ப எடுத்துக்கடா. இது அப்ப எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. சரி அங்க xங்கிறது 0ங்கிறது உனக்கு அடி வாங்கிரும். சரியா? சரி. ஓகேவா? டவுட் இருக்குதா? பண்ணுங்க. போலாமா? ம். சரி ஒரு நிமிஷம் கட் பண்ணி போட்டுறேன். அப்ப சரி. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா இப்ப n கிடைச்சிச்சு, p கிடைச்சிச்சு, q கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஓகேவாப்பா? ம். அப்ப நம்ம கையில என்னென்ன இருக்குது? n ஈக்குவல் டு 6, p ஈக்குவல் டு 0.4
அண்ட் q ஈக்குவல் டு நான் இது வரைக்கும் 0.6. இது கஷ்டமா இருக்கு. என்னப்பா? இது புரியல எனக்கு. நான் இருக்கான்னு முதல்ல கேட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கணும். இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாங்கிறியா? சரி ஓகே. சரி பார்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஈஸியானதான் பார்த்துக்கலாம். சரி ஓகே, உன்னோட இஷ்டத்துக்கு அடுத்து போயிடலாம். இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடலாமா? நான் முடிச்சுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். எது இப்பதானே பைனாமியல் பார்த்துட்டு இருந்தோம். பாய்சான். இது பாய்சானா? பாய்சான் பார்த்தலாமா இல்லை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்துக்கலாம்?